வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு சிம்பிளாக, ஈஸியாக, குயிக்காக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷலில் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குக்கரில் வந்து ஒரு 3/4 கிலோ மட்டன் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு, இது கூட வந்து தண்ணி வந்து ஒரு 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம அப்போ தான் வந்து சீக்கிரம் வேகும். சீக்கிரம் வேகிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறது. இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி ஏலக்காய் 2, கிராம்பு 4, பட்டை 1, அன்னாசிப்பூ 1, பிரியாணி இலை 1 நம்ம போட்டுக்கலாம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், இது 3த்தையும் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி இது கூட போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டு இது கூட நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கேன். இப்போ தக்காளி வந்து ஒரு 2 போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். நம்ம இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு காய் வந்து வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா கூட வேண்டாம். நான் வந்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், முள்ளங்கி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாவும் இந்த காய்கறியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டதும் இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டனையும் இந்த தண்ணியோடு சேர்த்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம காயும் இந்த கறியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். இன்னொரு சைடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேங்காய் ஒரு 1/2 மூடி, முந்திரி 1, கசகசா கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு காயெலாம் வெந்த பிறகு லாஸ்ட்டாக இந்த தேங்காவை ஊற்றிட்டு ஒரு 4-5 கொதி வந்ததும் தான் நம்ம இறக்கிடணும். ரொம்பலாம் கொதிக்க விட வேண்டாம். பாருங்கள், ஓரளவு கொதிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இறக்கும் போது மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் போட்டுட்டு புதினா, கொத்தமல்லி இலை போட்டுட்டு லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வாழை இலையில் போட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை